வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று ஏப்ரல் 20 நடந்த முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். கிபி 1534 ஆண்டில் இல்சாக் கார்டியே தனது முதலாவது கடற்பயணத்தை ஆரம்பித்தார். இப்பயணத்தின் போதே அவர் கனடாவின் கிழக்கு கரையான நியூ பவுண்ட்லாந்தை கண்டுபிடித்தார். 1653 ஆண்டில் ஆலிவர் குரோம்வெல் இங்கிலாந்து நாடாளுமன்றத்தை கலைத்தார். 1657 ஆண்டில் அமெரிக்காவில் நியூ ஆம்ஸ்டர்டாம் என்ற டச்சு குடியேற்றத்தில் யூதர்களுக்கு சமய சுதந்திரம் அளிக்கப்பட்டது. 1689 ஆண்டில் பதவியில் இருந்து அகற்றப்பட்ட இங்கிலாந்தின் 2ஆம் ஜேம்ஸ் மன்னர் வட அயர்லாந்து டெரி நகர் மீது தாக்குதலை ஆரம்பித்தார். 1770 ஆண்டில் ஜார்ஜியா மன்னர் 2ஆம் எரிக்லி உதுமானிய படைகளை ஆஸ்பின்சா போரில் தோற்கடித்தார். 1775 ஆண்டில் அமெரிக்க புரட்சி போரில் பாஸ்டன் நகரை கைப்பற்றும் போர் ஆரம்பம் ஆனது. 1792 ஆண்டில் பிரெஞ்சு புரட்சி போர்களில் பிரான்சு ஹங்கேரி பொஹீமியா மன்னர் மீது போர் தொடுத்தது. 1862 ஆண்டில் லூயி பாஸ்டர், கிளவுட் பெர்னால்ட் ஆகியோர் ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷன் எனும் தன்னிச்சையான உயிரி உருவாக்கம் என்ற கொள்கையை நிராகரிக்கும் பரிசோதனைகளை செய்து முடித்தனர். 1898 ஆண்டில் ஸ்பானிய அமெரிக்க போரில் அமெரிக்க தலைவர் வில்லியம் மெக்கின்லி ஸ்பானியா மீது போரை அறிவிக்கும் அறிவிப்புக்கு ஒப்புதல் அளித்தார். 1902 ஆண்டில் பியர், மேரி கியூரி ஆகியோர் இரேடியம் குளோரைடை தூய்மைப்படுத்தினர். 1914 ஆண்டில் ஐக்கிய அமெரிக்காவில் கொலராடோவில் நிலக்கரி சுரங்க தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தின் போது காவல்துறையினர் தாக்கியதில் பெண்கள், குழந்தைகள் உட்பட 19 பேர் கொல்லப்பட்டனர். 1939 ஆண்டில் ஹிட்லரின் 50வது பிறந்த நாள் ஜெர்மனியில் தேசிய விடுமுறை நாளாக கொண்டாடப்பட்டது. 1945 ஆண்டில் வடக்கு ஜெர்மனியில் நியூரென்காம் வதை முகாமில் மருத்துவ பரிசோதனைகளுக்காக பயன்படுத்தப்பட்ட 20 யூத சிறுவர்கள் கொல்லப்பட்டனர். 1945 ஆண்டில் 2ஆம் உலகப் போரில் ஜெர்மனியின் லைப்சிக் நகர முதல்வர் தனது குடும்பத்துடன் தற்கொலை செய்து கொண்டார். 1945 ஆண்டில் ஹிட்லர் கடைசி தடவையாக தனது சுரங்க பதுங்கு இருப்பிடத்தில் இருந்து வெளியே வந்தார். 1946 ஆண்டில் உலக நாடுகள் சங்கம் அதிகாரப்பூர்வமாக கலைக்கப்பட்டு அதன் பெரும்பாலான அதிகாரங்கள் ஐக்கிய நாடுகள் அவைக்கு வழங்கப்பட்டன. 1967 ஆண்டில் சைப்ரஸில் விமானம் ஒன்று வீழ்ந்ததில் 126 பேர் உயிர் இழந்தனர். 1968 ஆண்டில் தென்னாப்பிரிக்கா விமானம் ஒன்று தென்மேற்கு ஆப்பிரிக்காவில் வீழ்ந்ததில் 122 பேர் உயிரிழந்தனர். 1972 ஆண்டில் அப்பல்லோ திட்டத்தில் யோன் யங் தலைமையில் சென்ற அப்பல்லோ 16 விண்கலம் சந்திரனில் தரை இறங்கியது. 1978 ஆண்டில் தென்கொரிய பயணிகள் விமானம் சோவியத் ஒன்றியத்தினால் சுடப்பட்டதில் 2 பயணிகள் கொல்லப்பட்டனர். 170 பேர் உயிர் தப்பினர். 1986 ஆண்டில் இலங்கை கிழக்கு மாகாணத்தில் கந்தலாய் அணை உடைந்ததில் 120க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் உயிர் இழந்தனர். 1998 ஆண்டில் கொலம்பியாவில் பொகோட்டோ நகரில் ஏர் பிரான்ஸ் போயிங் விமானம் மலை ஒன்றுடன் மோதியதில் அதில் பயணம் செய்த அனைத்து 53 பேரும் உயிர் இழந்தனர்.
1999ஆம் ஆண்டில் அமெரிக்காவில் கொலராடோ மாநிலத்தில் உயர்நிலைப் பள்ளி ஒன்றில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 13 பேர் கொல்லப்பட்டனர். 2012ஆம் ஆண்டில் பாகிஸ்தான் இஸ்லாமாபாத் நகரில் பன்னாட்டு விமான நிலையத்திற்கு அருகில் குடியிருப்புகள் உள்ள பகுதியில் விமானம் வீழ்ந்ததில் 127 பேர் உயிர் இழந்தனர். 2013ஆம் ஆண்டில் சீனாவின் சிச்சுவான் மாகாணத்தில் 6.6 அளவு நிலநடுக்கம் ஏற்பட்டதில் 150 பேருக்கு மேல் உயிர் இழந்தனர். 2015ஆம் ஆண்டில் சோமாலியா புந்த்லாந்து பகுதியில் ஐநா அலுவலகத்தில் இடம்பெற்ற குண்டு தாக்குதலில் 10 பேர் கொல்லப்பட்டனர். மேலும் ஏப்ரல் 20ஆம் நாளானது ஐக்கிய நாடுகள் சபையின் சீன மொழி நாளாகவும் கொண்டாடப்படுவது சிறப்பானதாகும். நன்று நண்பர்களே. மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிறிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.